அண்ணா, எதுக்கு வர சொன்ன? என சன்மதி கேட்டாள். அவன் காரணமில்லாமல் தன்னை வீட்டிற்கு வர சொல்ல மாட்டான் என அறிந்து. அவள் அறிந்தது தவறில்லை என்பது போல சக்தி பேச ஆரம்பித்தான். மதி, இப்போ 10th முடிச்சுட்ட. அடுத்து +2ல செகண்ட் குரூப் தானே எடுக்க போற. நீ வேற குரூப் எடுக்கிறேன்னு சொன்னாலும் மிஸ்டர் தினேஷ் அதுக்கு அலோ பண்ண மாட்டாரு. எனக்கு அது தெரியும்ண்ணா. நான் ஆல்ரெடி செகண்ட் குரூப் தான் வேணும்னு மேம் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ரிசல்ட் வந்த உடனே எனக்கு மேம் அட்மிஷன் போட்டுருவாங்க என்றாள் சன்மதி. ம். ஸ்கூல் முடிஞ்ச உடனே உன்ன சண்டிகர் அனுப்பி தான் படிக்க வைக்க போறாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ கண்டிப்பா டாக்டர் படிக்கணும்னு தான் மிஸ்டர் தினேஷ் விருப்பப்படுறாரு. உனக்கு விருப்பம் இருந்தாலும், இல்லனாலும் நீ அத தான் படிச்சு ஆகணும். அதனால இந்த 2 வருஷம் ஸ்கூல் போயிட்டு, நீட் கிளாஸும் போயிட்டு வா. நீ கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறனாலும் சரி, இல்ல தனியா ஒருத்தர அரேஞ்ச் பண்ணனாலும் சொல்லு. நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன் என்றான். அதை கேட்டு அதிர்ந்து போன சண்மதி, அண்ணா, என்னால ஸ்கூல் போயிட்டு சீரியல்ல கான்சென்ட்ரேஷன் பண்றதே பெருசு. இதுல நீட் கிளாஸ் எப்படிண்ணா போக முடியும்? என ஆதங்கமாக கேட்டாள். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் மதி. நீ இப்பவே கிளாஸ் போலனா, ஸ்கூல் முடிஞ்சதும் உன்ன மிஸ்டர் தினேஷ் 1 வருஷம் நீட் கிளாஸ் ஜாயின் பண்ணி விடுவாரு. இதுல தேவையில்லாம உனக்கு தான் 1 இயர் வேஸ்ட். என தன் அப்பாவின் எண்ணத்தை சரியாக கணித்து கூறினான் சக்தி. 1 வருடம் வேஸ்ட் என சொல்லும்போதே ஷண்மிக்கு கவலையாக இருந்தது. சக்தி சொல்கிறான் என்றால் கண்டிப்பாக நடக்க 99% வாய்ப்பு இருக்க வேண்டும். தினேஷிடம் சக்தி பேசவில்லைதான். அதற்காக அவரை கவனிக்காமல் அவன் இருந்ததில்லை. அவருக்கே தெரியாமல் அவரை 24 மணி நேரமும் வாட்ச் செய்ய வீட்டின் தோட்ட வேலை செய்வது போல் ஒருவரை அரேஞ்ச் செய்து இருக்கிறான். ஆனால் இதில் காமெடியான விஷயம் என்னவென்றால், சக்தி செய்யும் அத்தனையும் அவருக்கு தெரியும் என்பது சக்திக்கு தெரியாது. சக்தி பிள்ளை என்றால் தினேஷ் அப்பாவாயிற்று. எப்போது ரஞ்சித் பிரியா இறந்தார்களோ அப்போது இருந்து இப்போது வரை கண்ணை முன்னாடி மட்டும் இல்லாமல் தினேஷ் பின்னாலும் வைத்திருக்கிறார். தோட்ட வேலை செய்யும் நபர் முன்னாள் ராணுவ வீரர் என்பதையும், அவர் சக்தியின் சிபாரிசில்தான் வீட்டிற்கு வேலைக்கு வந்திருக்கிறார் என்பது வரை அனைத்தும் தினேஷ் அறிந்து வைத்திருந்தார். என்ன மதி, அமைதியா இருக்க என சக்தி கேட்க, என்னாலும் 3 பக்கமும் கவனம் செலுத்த முடியுமான்னு தெரியல அண்ணா என கவலையாக கூறினாள் சன்மதி. அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்ட சக்தி, உன்னால கண்டிப்பா முடியும் மதி. பெண்களால முடியாது எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. என்ன அவங்கள ஊக்குவிக்கவும், அடிப்படை விஷயத்த சொல்லிக் கொடுக்கவும் ஆசான் மாதிரி யாராவது இருந்தா, ஒவ்வொரு பொண்ணும் 10 ஆண்களுக்கு சமம். உனக்கு ஆசானா மிஸ்டர் தினேஷ், அவரோட அண்ணன் தம்பி, சாஹி, வியான், அண்ணா, முக்கியமா நான் இருக்கேன். உனக்கு நாங்க எல்லாருமே பலம்தான். என்னால முடிஞ்சது எல்லாமே நான் பண்ணி தரேன். நான் இங்க இல்லதான். ஆனா என்னோட கண்ணு உன்னை சுத்தி தான் இருக்கும். அதனால தைரியமா இறங்கு. உன்னை தாக்கு பிடிக்க உறவு நிறைய இருக்கு. ஆ, அடிமை சீரியல்ல இருந்து ரிலீவ் ஆயிடாத. 5 வருஷத்துக்கு அப்புறம் சர்வைவர் ரியாலிட்டி ஷோல உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஷோல கலந்துட்டேன்னா உன்னோட அடையாளத்தை மறைச்சு வைக்கணும்னு அவசியமே இல்ல. நீ தைரியமா சொல்லலாம். நான் ஷண்மதி தினேஷ் கார்த்திக் சின்வான்னு என்றான் உறுதியான குரலில். சக்தியின் குரலில் சண்மதிக்கு அதிகமான தெம்பு கிடைத்தது போல இருந்தது. இப்போதே ஒரு புத்தகத்தை கொடுத்தால் கூட படிக்க ஆரம்பிக்கும் அளவிற்கு ஆர்வம் பிறந்தது அவளுக்கு. சக்தி சொன்னது உண்மைதான். நம்மை ஒருவர் ஊக்குவிக்க இருந்தால் போதும், இந்த உலகத்தையும் வென்றுவிடலாம். ஷண்மியின் முகத்தில் இருந்த தெளிவே அவள் அனைத்தும் சிறப்பாக செய்து விடுவாள் என்பதை சக்திக்கு உணர்த்தியது. மதி, நான் சொன்னது புரிஞ்சுதா என அழுத்தமாக கேட்டான் அவள் வாயிலிருந்து வார்த்தையை வாங்குவதற்காக. புரிஞ்சுதண்ணா. நான் படிக்கிறேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃப்ரீ கோட்டால டாக்டர் சீட் வாங்குறேன் என உறுதியாக கூறினாள் சண்மதி. நீ ஃப்ரீயா சீட் வாங்கினாலும் உன்னை உன் விருப்பப்படி நம்மள பெத்தவர் விட மாட்டாரு. டாக்டர் சீட்டை வேஸ்ட் பண்ணாத. நீ வேணான்னு சொல்லிட்டா இன்னொருத்தருக்காவது உதவும். உன்னை சண்டிகர் தான் அவர் அனுப்பி வைப்பாரு. எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோ. அவர் சொல்றதுக்கு எல்லாம் நம்ம ஆமா சாமி போட்டுட்டு இருக்கணும்னு தான் அவரை நினைப்பாரு என தன் அப்பாவின் மேலுள்ள கோவத்தில் கடுப்பாக பேசினான் அவன். அவன் கோவத்திற்கான காரணம் ஷண்மிக்கு புரிந்தது. அவளுக்குமே படிப்பு விஷயத்தில் தினேஷின் மீது கோவம்தான். காரணம், யார் என்ன படிக்க வேண்டும் என்பது கூட அவர்தான் முடிவு செய்வார். சக்திக்கு ஃபேஷன் டிசைனிங் படிக்க வேண்டும் என்பது கனவு. ஆனால் அதை படிக்கவே கூடாது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் படிக்க வேண்டும் என்று அவ்வளவு ஆர்டர் போட்டார். சக்தி முடியவே முடியாது என போனிலேயே கத்த, கோவத்தில் தினேஷ், நான் தான் உனக்கு உயிர் கொடுத்தேன், நான் சொல்றது தான் நீ கேட்கணும் என வார்த்தையை விட்டார். அதன் பின்பு சக்தி எதுவும் சொல்லவில்லை.
அவன் கனவான ஃபேஷன் டிசைனிங் முடித்து கம்பெனி தொடங்கி அதை ராணாவின் பொறுப்பில் விட்டுவிட்டு மும்பை சென்று பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்து முடித்து இப்போது அதன் மேற்படிப்பில் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறான். அதே போல்தான் சண்மதிக்கும். விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க வேண்டும் என்பது ஆசை. ஆனால் தினேஷ் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அப்படி அவள் அதைதான் படிக்க வேண்டும் என ஒற்றை காலில் நின்றால் கூட அவளின் கனவான ஆக்டிங்கை விட சொல்வார். அந்த ஒரு காரணத்திற்காகவே தான் சக்தி அமைதியாக இருக்கிறான். இல்லையென்றால் அவனே சண்மிக்கு டாப் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்திருப்பான். விடண்ணா, நம்ம மேல அக்கறையில் தானே சொல்றாங்க என அவர் மேல் கோவமே இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் பேசினாள் ஷண்மி. பெரிய அக்கறை என முணுமுணுத்த சக்தி அவரை பற்றி பேச விருப்பம் இல்லாமல் பேச்சை மாற்றும் விதமாக, நான் உனக்கு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன் மதி, வெயிட் பண்ண எடுத்துட்டு வரேன் என சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று சில நிமிடங்களில் ஒரு சூட்கேஸை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்து, இதுல பாதி நான் டிசைன் பண்ணது, மீதி நம்ம கம்பெனி டிசைன் பண்ணது, நான் செக் பண்ணிட்டேன், எல்லாமே உனக்கு நல்லதா இருக்கும் என்றான். சூட்கேஸை வாங்கி கொண்ட ஷண்மி, சரி அண்ணா, புடவை இருக்கா இல்ல இனிமேல் தான் டிசைன் பண்ணணுமா? இன்னைக்கு நைட் ஷூட் இருக்குண்ணா, அதனால தான் கேட்குறேன். 3 புடவையும் அதுக்கு மேட்சா பிளவுஸும் இருக்கு. இன்னும் 10 புடவை டிசைன் கொடுத்துருக்கேன். 2 நாள்ல ராணா கொண்டு வந்து கொடுப்பா. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மதி. சரி அண்ணா, நீ சாப்பிட்டியா? நான் வந்த உடனே கேட்கணும்னு இருந்தேன். கையில என்ன காயம் என அவன் கையில் இருந்த கட்டை காட்டி கேட்டாள். நான் சாப்பிட்டேன், இது சின்ன காயம்தான், வேற ஒன்றும் இல்லை என அவன் சொல்லும்போதே அவன் முகம் இறுகியது. அதை பார்த்த சண்மிக்கு ஏதோ நடந்திருக்கிறது என்பது மட்டும் புரிய, உடனே தன் மொபைலை எடுத்து 2 மசால் தோசை ஆர்டர் செய்துவிட்டு அவன் கையை பிடித்து இழுத்து தன் பக்கத்தில் அமர வைத்து அவன் டிசைன் செய்த ஆடையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் குழந்தைத்தனமான கண்ணக்குழி சிரிப்பிலும் கண்கள் அழகாக விரிந்து ஆடையை ரசிப்பதை பார்த்து அவளுக்காக இன்னும் எதையும் செய்யலாம் என தனக்குள்ளே நினைத்து கொண்ட சக்தி காலையிலிருந்து அலைந்து கொண்டே இருந்ததில் அவள் தோளில் படுத்து அப்படியே தூங்கிவிட்டான். அவனை தன் மடியில் கிடத்தி கொண்ட சண்மதி எடுத்த ஆடையெல்லாம் சூட்கேஸில் மடித்து வைத்து அதை மூடவும் அவள் போன் வைப்ரேட் ஆகவும் சரியாக இருக்க பட்டென காலை அட்டன் செய்து செக்யூரிட்டியிடம் உணவை கொடுத்துவிட சொல்லிவிட்டு கட் செய்தவள் சக்தியின் தலையை கோதிவிட்டாள். சில நிமிடங்களில் செக்யூரிட்டி வந்து உணவு கவரை கொடுக்கவும் அவருக்கு நன்றி சொல்லி அனுப்பி வைத்தவள் கவரில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அமர்ந்தபடியே கையை கழுவிவிட்டு தோசை கவரை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஊட்டிவிட்டாள். அவனும் நேற்று மதியம் சாப்பிட்டது. தீக்ஷண்யாவிடம் சாப்பிட்டேன் என சொன்னது கூட பொய்தான். சாப்பிடும் கையிலேயே அடிபட்டு இருக்க ஸ்பூனில் சாப்பிடவும் பிடிக்காமல் அவன் சாப்பிடவே இல்லை. அதனாலேயே பசி பயங்கரமாக எடுக்க சன்மி ஊட்ட ஊட்ட தூக்கத்திலேயே சாப்பிட்டு விட்டான். அவன் பசியில் அரை தூக்கத்திலேயே முழுங்குவதை பார்த்து ஷன்மியின் கண்கள் கலங்கியது. இவ்வளவு பசியை வைத்துக்கொண்டு சாப்பிடாமல் இருந்திருக்கியாண்ணா? என்னை பத்தி கவலைப்படுற அளவுக்கு உன்னை பத்தி கூட கவலைப்பட மாட்டியா என தனக்குள்ளே கேட்டுக்கொண்டு முழுவதும் அவனுக்கு ஊட்டி முடித்து கையை கழுவி கொண்டாள். அவனுக்கு தண்ணீரை கொடுத்து நெஞ்சை நிவிவிட்டாள். பசியில் சாப்பிட்டது கூட தெரியாமல் தங்கையின் மடியில் சுகமாய் தூங்கினான் சக்தி. அவன் தலையை ஒரு கையால் கோதியபடி தினேஷுக்கு கால் செய்து சக்தி வந்து இருந்த விஷயத்தை கூறிவிட்டு அங்கு என்ன நடந்தது என கேட்டுக்கொண்ட பின் உடனே காலை கட் செய்தவள் பியானுக்கு மெசேஜ் செய்தாள். தான் இல்லாத போது பிளாட்டிற்கு சென்று இருந்தால் தான் காணும் என்று நினைத்து பதட்டப்படுவான் என்பதால். ஏதோ ஒரு உந்துதலில் கண் விழித்த சக்தி பார்த்தது என்னமோ போன் நோண்டி கொண்டிருந்த தங்கையேதான். வேகமாக எழுந்து அமர்ந்தவன், மதி சாரிடா, அசதியில தூங்கிட்டேன், உனக்கு ஷூட் இருக்குல்ல, வா நான் உன்னை விட்டுட்டு வரேன் என்றான். நான் போய்க்கிறேன்னா, நீ ரெஸ்ட் எடு, நேரத்துக்கு சாப்பிடு, பட்னியா இருக்காத, நீ நல்லா இருந்தாதான் நாங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். இப்பதான் அப்பா கிட்ட பேசினேன், நடந்ததெல்லாம் சொன்னாரு. தீக்ஷி ஏதோ புரியாம பேசியிருப்பா, அத மனசுல வச்சுக்காதண்ணா. அவளை விட உனக்கு 1 வயசு தான் அதிகம் மதி. ஆனா அவ பேசின வார்த்தையோட வீரியம் என்னன்னு உனக்கு புரியும் போது அவளுக்கு எப்படி புரியாம இருக்கும்? அவ எல்லாமே வேணும்னே பண்றா. ச்சே, அவளை பத்தி பேசாத, எனக்கு எரிச்சலா இருக்கு என கத்தினான். அதில் விழுக்கென்று விழுந்த சண்மதி, அண்ணா கூல், நான் அவளை பத்தி பேசல, நீ நார்மலா இரு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். மதி, ஒரு நிமிஷம் என அவளை தடுத்த சக்தி, நாளைக்கு நான் பூனே கிளம்புறேன் என்றான். சரி அண்ணா, பத்திரமா போயிட்டு அடுத்த வாரம் வந்துரு. என்னதான் கோவமா இருந்தாலும் நீ தான் அவளுக்கு முறையான சடங்கு செய்யணும். அவளுக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, அத்தைக்காக வந்துட்டு போ என்றாள். வரேன் மதி
என்றவன் அப்போதே உணவு கவரை பார்த்து தனக்குள் புன்னகைத்துக் கொண்டவன் அவளிடம் போயிட்டு மெசேஜ் பண்ணு என்றான். சரி அண்ணா என சூட்கேஸுடன் அங்கிருந்து சென்றாள் சன்மதி. அப்பா தேங்க்ஸ் என கத்தி சந்தோஷ் கன்னத்தில் முத்தமிட்டு டிவியை ஆன் செய்தாள் தீக்ஷன்யா. தீக்ஷி, நான் தான் மாமாவுக்கு ஞாபகப்படுத்தினேன். இல்லனா டிவிய சரி பண்ணியே கொடுத்துருக்க மாட்டாங்க. நீ என்னன்னா எனக்கு தேங்க்ஸ் சொல்லி முத்தம் கொடுக்காம மாமாவுக்கு மட்டும் கொடுக்கற என சன்வி கேட்டாள். முத்தம் தானே வேணும், நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன், கோச்சுக்காதீங்க என சொல்லியபடி ஷன்வி, யாத்ரா, ஐஸ்வர்யா, சரவணன், சாகித்யா, யாழி, ஆத்ரேயன், சாய்ரா, வந்தனா அனைவருக்கும் முத்தம் கொடுத்துவிட்டு கடைசியாக தினேஷ் அருகில் வந்து அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் சும்மா முத்தம், உங்களுக்கு தான் ஒரிஜினல் முத்தம் என சொல்லி தினேஷின் கன்னத்தில் எச்சில் செய்தாள். அதை பார்த்து அனைவரும் சிரிக்க சாகித்யாவிற்கு முத்தம் கொடுத்ததில் சாய்ராவுக்கு கோபம் பன்மடங்கு எகிரியது. அதில் அவளை கண்ணாலேயே முறைத்து பொசிக் கொண்டிருந்தாள் அவள். ஏ தீக்ஷி, இந்த உலக்கைய தாண்டி உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு இப்படி ஆடிக்கிட்டு இருக்க என திட்டியபடி அனைவருக்கும் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தார் வள்ளி. பாட்டி என தீக்ஷன்யா சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு உலக்கையினுள் சென்று அமர்ந்து கொண்டு மோகனாவை பாவமாக பார்த்தாள். என் புருஷனுக்கு முத்தம் கொடுத்தில்ல, உனக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் போடி என்றார் மோகனா. நீ போடி அத்தை என தீக்ஷன்யா முறைக்க, தீக்ஷி, அத்தை பெரியவங்க, வாடி பொடின்னு சொல்லக்கூடாது என மிரட்டினார் அஸ்வின். சித்தப்பா, அப்ப பைத்தியம் சொல்லலாமா என தீக்ஷன்யா கண்கள் மின்ன கேட்க, அத்தனை தவிர ஏதாவது சொன்ன வாயில மிளகா பொடியை போட்டது மட்டும் இல்லாம 4 ஊசி போடுவேன் என மிரட்டினார் ஹரிஷ். என்னது 4 ஊசியா என வாயை பிளந்த தீக்ஷன்யா, ஐயோ பெரிய மாமா அங்க இருக்கிறத மறந்து பேசிட்டோமே, இனிமேல் அமைதியா இருக்கணும் என நினைத்து கொண்டவர் வாயவே திறக்கவில்லை. அனைவருக்கும் பலகாரம் கொடுத்த வள்ளி தூங்கிக் கொண்டிருந்த நிஷாவின் அருகில் அமர்ந்தவர், எப்ப நம்ம தூங்குனா என கேட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அது தூங்குனா, இனியாவ காணோன்னு அழுது அழுது முகம்லாம் செவந்து போச்சு என்றவர் ஆத்ரேயனிடம், நான் பேசுற வரைக்கும் குறுக்குல பேசாத என சொல்லிவிட்டு தினேஷிடம், அண்ணா இனியாவ ரேனுக்கு கேட்டா கொடுப்பாங்களா? எனக்கும் கீதா அன்னைக்கும் இனியாவே நிஷாவுக்கு அம்மாவும் வந்தா நல்லா இருக்கும் தோணுது, அதான் கேட்டேன் என்றார். அத்தை என ரேன் கத்த, வாய மூடு ரேயா, உன்னோட இஷ்டத்துக்கு தான் காதலிக்கிறேன்னு ஒருத்தி கல்யாணம் பண்ண, அதுதான் பாலா போச்சு, இனிமேல் பெத்தவங்க ஆசைக்காக நாங்க சொல்றத கேளு என அவனை அடக்கினார் நமி. நமி, எதுக்கு இவ்ளோ கோவம்? அவன் தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான்ல, நான் பாத்துக்கிறேன். எனக்குமே நிஷாவுக்கு இனியா அம்மாவா வந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஆனா நவீன் என்ன சொல்றான்னு தெரியல, நான் பேசி பார்த்துட்டு சொல்றேன் என்றார் தினேஷ். சித்தப்பா, அவ எனக்கு வேண்டாம், வேற யார வேணுனாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனா அவளை கண்டிப்பா பண்ணிக்க மாட்டேன் என அடமாக கூறினான் ரேயன். நான் பேசி பார்க்கறேன்னு தான் சொன்னேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ரியா, நான் இப்போதைக்கு உனக்கு பொண்டாட்டிய தேடல, நிஷாவுக்கு அம்மாவை தான் தேடுறேன். அதுக்கு இனியா தான் சரியான பொண்ணு. நவீன் வீட்டுல ஒத்துக்கிட்டா நீ கல்யாணத்துக்கு ரெடியாகி தான் ஆகணும் என்றார் தினேஷ் அழுத்தமாக. ரேயன் எதுவும் பேசவில்லை, அமைதியாகிவிட்டான். அவன்தான் நிஷாவின் கதறலை கேட்டுக்கொண்டிருந்தானே. இனியாவுடன் வீடியோ காலில் பேசிய பின்புதானே நிஷா அமைதியாக தூங்கினாள். அவளுக்காக தானே 2வது திருமணம். அதனால் யாரை செய்து கொண்டால் என்ன என நினைத்தவனுக்கு இனியாவை பிடிக்கவில்லை என்பது மட்டும் உண்மை. காரணம், அவள் வந்தால் நிஷாவை தன்னிடமிருந்து பிரித்து விடுவாளோ என்ற பயம். ரேயனை பார்க்க இளையவர்கள் அனைவருக்கும் கஷ்டமாக இருந்தது. அப்போது தினேஷுக்கு சன்மி கால் செய்ய, அதை பார்த்து புன்னகைத்தவர் காலை அட்டன் செய்து அவளிடம் பேசிவிட்டு வைத்தவர் மோகனாவிடம், சக்தி சென்னையில தான் இருக்கானா, சன்மிதா கால் பண்ணா என்றார். ம், நீங்க சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கும் போதே நினைச்சேன் என்றார் மோகனா. அப்போ நாளைக்கு ராணா வந்துருவானா என வள்ளி கேட்க, தெரியல அத்த, அப்புறம் அவனுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். டைம் ஆச்சு, நீங்க எல்லாரும் தூங்குங்க, நாங்க கிளம்புறோம் என இளைய பெண்களை மட்டும் விட்டுவிட்டு மற்றவர்கள் ஹரிஷின் வீட்டிற்கு சென்றனர். ஹரிஷ் வீட்டிற்கு வந்தவர்கள் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறையில் சென்று தஞ்சமடைந்தனர். அப்போதுதான் அறைக்குள் நுழைந்திருந்த சாகித்யாவின் மொபைல் தன் இருப்பை உணர்த்தியது. சாய்ரா தான் கால் செய்திருந்தாள். கதவை தாளிட்டபடி காலை அட்டன் செய்தவன், சொல்லு தேவி என்றான் சாதாரணமாக. அவனின் சாதாரணமான பதிலில் வெகுண்டிருந்த சாய்ரா தேவி, என்னடா தேவி, என்ன தேவி என கத்தினாள். ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? ஃபோன் பண்ணா என்ன தானே கேட்பாங்க, லூசு மாதிரி பேசுற, வந்தேன்னு வை பல்லெல்லாம் தட்டிடுவேன். ஒழுங்கு மரியாதையா மாமான்னு கூப்பிடு, வாடா போடான்னு இன்னொரு முறை சொன்ன
என பல்லை கடித்தான் சாகித்யதேவ். உன்னை மாமான்னு கூப்பிடுறது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். எதுக்கு இப்போ மாவு அரைக்கிற மாதிரி பல்ல அரைக்கிற? நீதான் ரொம்ப குஷியா இருப்பியே. நான் ஃபோன் பண்ணி கடுப்படிக்கிறேனா? பைத்தியம் மாரி பிரிச்சிருக்கு உனக்கு? எனக்கு சத்தியமா புரியல. நீயா கால் பண்ண? நீ பாட்டுக்கு என்னென்னவோ பேசுற. பேசுறது தான் பேசுறியே, கொஞ்சமாச்சும் புரியுற மாதிரி பேச தொலைஞ்சா என்ன? எதுக்கு இப்போ கால் பண்ணி கத்திக்கிட்டு இருக்க? ஆமா, நான் கத்திக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு கத்தாம இருந்தா தான் பிடிக்குமா? அதான் உன் அத்தை பொண்ணு முத்தம் குடுத்ததும் ஈன்னு பல்ல காட்டிட்டு நின்னியா? என எரிந்து விழுந்தாள். ச்சீ! வாய மூட்றி! நீ என்ன லவ் தான பண்ற? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எப்படிடி உன்னால இவ்ளோ கேவலமா யோசிக்க முடியுது? நானும் பல தடவ சொல்லிட்டேன். நீ வேற, அவ வேறன்னு. அவ விவரம் தெரியாத குழந்தடி. உனக்கும் தான முத்தம் குடுத்தா? உன்ன என்ன விடு. சரவணன், ரேயன், அண்ணா அவங்க 2 பேரும் அவங்களுக்கு மாமா பசங்க தான? அவங்களுக்கு தான குடுத்தா? அவ சின்ன பொண்ணு. விளையாட்டா எல்லாம் பண்றா. அத போய் சீரியஸா எடுத்துட்டு வந்து சண்டி இழுக்காத தேவி. ஆமா, என்ன பார்த்தாவே உனக்கு வேணும்னே சண்டை இழுக்கிற மாதிரி தான் தெரியும். இப்படியெல்லாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் வரவே வேணான்னு சொன்னேன். பெரிய இவன் மாதிரி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்தியே. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியா? உங்க அம்மா அப்பா முந்தானையவே பிடிச்சுக்கிட்டு இருக்க. நான் காலையில சாப்பிடல. அது உனக்கு தெரிஞ்சும் எதுவும் என்கிட்ட கேட்கல. இதுவே சென்னையில இருந்திருந்தா நேரத்துக்கு கால் பண்ணி சாப்பிட்டியா தேவி செல்லோன்னு கொஞ்சுவ. இன்னைக்கு அந்த தீக்ஷிய பார்க்கவும் என்ன மறந்துட்ட. உன் மனசுல என்னதான் நினைக்கிற? உண்மைய சொல்லு. என்ன கழட்டி விடலான்னு ஐடியா பண்றியா? என மூச்சு வாங்க கோபமாக பேசினாள் சாய்ரா தேவி. அதை கேட்டு சாயித்யாவிற்கு கோபம் பன்மடங்கு எகிரியது. இருந்தும் அவளே கோபத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாள். இப்போது நாமும் கோபமாக பேசினால் புரிந்து கொள்ள மாட்டாள் என கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டவன் அவளிடம் இறங்கி வந்தான். சாரி தேவி, தப்பு என் மேலதான். காலையில இருந்து நடந்த பிரச்சனையில உன்னை நான் கண்டுக்காம விட்டுட்டேன். நாளையில இருந்து எப்பவும் போல இருக்கேன். போதுமா? இதுக்கு ஏன் கத்துற? பொறுமையா சொல்ல மாட்டியா? என நிதானமாக பேசினான். அவன் சாந்தமான குரலில் கோவத்தை தூக்கியிருந்த சாய்ரா, அப்போ நிஜமா நாளைக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதானே மாமா? என ஆர்வமாக கேட்டாள். கண்டிப்பா தேவி. அந்த தீக்ஷி நான் கிட்ட பேச மாட்டேதானே? தீக்ஷி சின்ன பொண்ணு தேவி. அவள நான் உன்னோட கம்பேர் பண்ணதே கிடையாது. என் அண்ணன் பொண்ணு நிஷா எப்படியோ அப்படிதான் எனக்கு தீக்ஷியும். அவளோட உன்னை கம்பேர் பண்ணி நீயே உன்னை சின்ன பொண்ணு மாதிரி காட்டிக்காத. நீ சாய்ரா தேவி. இந்த சாகித்யாவோட காதலி மட்டும் இல்லாம பொண்டாட்டியும் நீ மட்டும்தான். இதுக்கு மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு. நான் நாளைக்கே டாடி மம்மி கிட்ட பேசி முன்கூட்டியே நிச்சயதார்த்தம் வைக்க சொல்றேன். ஆனா கல்யாணம் மட்டும் இப்போதைக்கு நடக்காது. பண்ணிக்கவும் மாட்டேன் என அழுத்தமாக கூறினான். அவன் சொன்னதை கேட்டு சாய்ரா தேவிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. தன்னை தான் மனைவியாக நினைத்துக் கொண்டிருக்கிறான் என நினைத்தவள் ரெக்கை இல்லாமல் பறந்தாலும் அவளுக்குமே இப்போது அவனை திருமணம் செய்து கொள்ளும் ஐடியா இல்லை. அதற்கு காரணம் தீக்ஷண்யாவை பழிவாங்க வேண்டும் என்பதுதான். சாகித்யாவை அவள்கிட்ட கொண்டு சென்று அவன் தனக்கானவன் என பிடுங்கி அவளை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கேவலமான ஆசையை வளர்த்து கொண்டார் 18 வயது கூட முழுமையடையாத விஷஜந்து. என்ன தேவி, சத்தத்தையே காணோம்? ஆ, ஒண்ணும் இல்ல மாமா. நானும் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்களா நம்ம கல்யாண பேச்ச வீட்ல எடுக்க வேணாம். உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு வீட்ல பேசும்போது நம்மள பத்தி சொல்லுங்க என்றார். தேவி, அடுத்த வருஷமே கூட மம்மி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னால இப்போதைக்கு கல்யாண வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியாது. எப்போ இருந்தாலும் உன்னதானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதனால ஒரு 5 வருஷம், ஒரு 6 வருஷம் வெயிட் பண்ணுவேன். பண்ணுவதானே? ஏன்னா அதுக்குள்ள டாடியோட கம்பெனிய டாப் லெவலுக்கு கொண்டு வந்துருவேன் என்றான் சாகித்யா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நீ உன்னோட ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி மாமா, நான் போய் தூங்குறேன். உன்னோட தங்கச்சிங்க என்னை தேடுவாங்க. குட் நைட். லவ் யூ என சொல்லிவிட்டு காலை கட் செய்தவள், இன்னும் 5-6 வருஷம்னா தீக்ஷண்யாவுக்கு 20 வயசு நெருங்கிடும். சூப்பர் மாமா. இதுதான் இததான் நான் எதிர்பார்த்தேன். மோகனா அத்தை, உங்க அனாத அண்ணன் பொண்ணுக்கு என் மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்க நான் விடவே மாட்டேன். பாருங்க, இந்த சாய்ரா யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் பண்றதுல நீங்க செத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அத்தை என மனதில் நினைத்துக்கொண்டு விஷமாக சிரித்தவள் தீக்ஷண்யாவின் அறைக்குள் வந்தாள். அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்க புலக்கையினுள் தூங்கிக் கொண்டிருந்த தீக்ஷண்யாவை பார்த்தவளுக்கு அவளின் அழகில் பொறாமை வந்தது. அதுவும் முட்டிக்கால் வரை இருந்த அவளின் கரிய கூந்தல் அவள் படுத்து இருந்த இடத்தை ஆக்கிரமித்து கூந்தலே போர்வையாக மாறியிருக்க அதில் அவள் விண்ணுலக ரம்பை போல ஜொலித்தாள்.
அந்த டிம்மான லைட் வெளிச்சத்தில் அவளின் அழகு அபரிவிதமாக ரசிக்கும் அளவுக்கு இருக்கவும், சாய்ராவின் வஞ்சக எண்ணம் அதிகமாக கூடியது. தீக்ஷண்யா, எக்காரணத்துக்கு கொண்டும் உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு விடவே மாட்டேன் என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவளுக்கு தெரியவில்லை, வருங்காலத்தில் அவள் செய்யும் செயலே தீக்ஷண்யாவை அந்த வீட்டின் மருமகளாக, அதுவும் செல்ல மருமகளாக வருவதற்கு காரணமாக போகிறது என்று. காலை பொழுது அழகாக புலர்ந்தது. இன்று காலேஜில் முக்கியமான கிளாஸ் இருப்பதால் நேரத்திலேயே சென்றால்தான் அதை அட்டென்ட் செய்யலாம் என நினைத்து 6 மணிக்கு எழுந்து ரெடியாகி சக்தி 8 மணிக்கு சென்னை விமான நிலையத்திற்கு ராணாவோடு வந்தாள். சரி ராணா, நான் கிளம்புறேன். அந்த ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு பேசிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு. அப்புறம் முடிஞ்சா நாளைக்கு நைட்டு இல்ல நாளை மறுநாள் மதியோட புடவையெல்லாம் அவளுக்கு அனுப்பி வச்சிரு. எதுவா இருந்தாலும் கால் பண்ணு. வேலை நேரத்துல வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கோ. நான் கிளம்புறேன். அடுத்த வாரம் திங்கட்கிழமை பெங்களூர் வருவேன். நீயும் வந்துடு என்றான். சரி மச்சான், நீயும் பார்த்து போயிட்டு மெசேஜ் பண்ணு. அந்த நாய் கூட இருக்க, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நானும் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் ராணா. அவன் சென்றதும் போர்டிங் பாஸ் எடுத்துவிட்டு ஃப்ளைட்டில் அமர்ந்த சக்தி அடுத்த 2 மணி நேரத்தில் காலேஜ் ஹாஸ்டலில் இருந்தான். மாமா, என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க என சட்டை பட்டனை போட்டுக்கொண்டே உதயதேவன் கேட்க, ராணாவுக்கு வந்துவிட்டதாக மெசேஜ் செய்துவிட்டு அவனை திரும்பி பார்த்து முறைத்த சக்தி, உனக்கு எத்தனை முறை உதயா சொல்றது? எதுக்கு என்னோட ட்ரெஸ் எடுத்து எடுத்து போடுற? உன்னோடது அத்தனை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு என்னோடத எடுக்கிற? ஏதோ 1 நாள் 2 நாளா இருந்தா கூட பரவாயில்ல, வாரத்துக்கு 6 நாளும் என்னோடது தான் எடுத்து போடுற. அதை கூட நான் பொறுத்து போவேன். வாரம் ஒரு முறை ட்ரெஸ் எடுக்க ஷாப்பிங்க்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தோம், போடாம என்னோடதே எடுத்து போடுற பத்தியா? அதுதான்டா எனக்கு கடுப்பா இருக்கு என்றான். ஈ சாரி மாமா, நான் எத்தனை ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாலும் நீ வச்சிருக்க ட்ரெஸ் மாதிரி எதுக்குமே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. நானும் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு தான் எடுத்துட்டு வரேன். ஆனா இங்க வந்தா அதை யூஸ் பண்ண மனசே வரமாட்டேங்குது என பாவமாக கூறினான் உதயதேவன். அப்போ இனிமேல் ஷாப்பிங் போறேன்னு தேவையில்லாம பணத்தை செலவு பண்ணாத, என்னோடதே எடுத்து யூஸ் பண்ணிக்கோ என்ற சக்தி புத்தக பையை எடுத்தபடி, காலேஜ் வரலையா என கேட்க, இன்னைக்கு என்னோட கிளாஸ்ல டெஸ்ட், நான் படிக்கல மாமா, அதான் லீவ் போட்டுட்டேன் என்றான் பல்லை காட்டியபடி. நீலாம் திருந்தவே மாட்ட என திட்டிய சக்தி அங்கிருந்து காலேஜுக்கு வந்தவன் தன் கிளாஸுக்கு செல்லும் வழியில் நின்றிருந்தவளை பார்த்து ஏகத்துக்கும் கோபம் வர, கண்ணாலேயே அவளை பொசுகியபடி கடந்து சென்றான். அவள் பட்டென அவன் கையை பிடித்து அவனை தடுக்க முயற்சி செய்ய, அவ்வளவுதான், கோபம் வந்து அவள் கையை தட்டுவிட்ட சக்தி பெண் என்றும் பார்க்காமல் ஓங்கி கன்னத்தில் பலாரென்று அறைந்தவன், டோன்ட் டச் மீ அண்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ஐ எம் ஆல்ரெடி புக்டு என கத்திவிட்டு சுற்றியிருப்பவர்கள் பார்ப்பதை கூட கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து சென்று விட்டான். சக்தியிடம் அடிவாங்கியவளை பார்த்து சுற்றியிருந்த மாணவர்கள் தங்களுக்குள் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்க, அதை கவனித்த அவளின் தோழி மீனா, ரேவதி, எல்லாரும் உன்னை ஒரு மாதிரி பாக்குறாங்க, முதல்ல அங்கிருந்து போலாம் என அவள் கையை பிடித்து இழுத்து கிரவுண்டில் இருந்த மரத்தடியில் வந்து நின்றவள், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ரேவதி? அவர்தான் உனக்கு பிடிக்கலன்னு நடத்தையிலே சொல்றாருல்ல, அப்புறம் எதுக்கு வாண்டடா போய் அசிங்கப்படுற? உங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா துடிச்சு போயிருவாரு. உன்னோட சுயமரியாதைய நீயே கெடுத்துக்காத ரேவதி. சொன்னா புரிஞ்சுக்கோ. இது ஒன்றும் சினிமா கிடையாது, ரியல் லைஃப். கட்டாயப்படுத்தி காதல வாங்கவே முடியாது. உன் மேல ஈர்ப்பு இருந்தா கண்டிப்பா சக்தி அண்ணாவே வந்து பேசியிருப்பாரு என்றாள் மீனா, தன் தோழி தவறான பாதையில் செல்வது பிடிக்காமல். அவனுக்கு என்ன பிடிக்கவே இல்லையா மீனா என கவலையாக கேட்டாள் ரேவதி. அதை கேட்டு மீனாவுக்கு கஷ்டமாக இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ரேவதி மனதளவில் நல்லவள்தான். அவர்கள் வீட்டில் இருக்கும் செழுமையை காட்டிக்கொள்ளவே முகம் முழுக்க மேக்கப்பை அப்பிக்கொண்டு திமிராக திருப்பாள். அது கூட அவளுக்கு அவள் அம்மா ராதை சொல்லிக் கொடுத்ததுதான். சிறு வயதிலிருந்தே பணம் தான் முக்கியம், நாம் உடுத்தும் உடையும் போடும் மேக்கப்பும் தான் நம்மை ஒருவரிடம் தனித்து காட்டும் என சொல்லியே ராதையும் தந்தை குப்தாவும் வளர்த்து விட்டனர். அதனாலே அவள் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறார். அவளுக்கு பிடிவாத குணம் அதிகம்தான். ஆனால் எடுத்து சொன்னால் புரிந்து கொள்வாள். அவளுக்குள் இருந்த நல்ல குணத்தை வெளியில் கொண்டு வந்தது மீனா மட்டும்தான். கிளாஸில் உள்ள அனைவரிடமும் இருந்து ரேவதி தள்ளி இருப்பதை கவனித்த மீனாவே வாலண்டரியாக சென்று அவளுடன் நட்பு பாராட்டி அவளுக்கு நல்லது கெட்டது அனைத்தும் சொல்லிக் கொடுத்தாள். சக்தியை பற்றியும் மீனா கூறினாள். ஆனால் ரேவதிக்கு அவனை பிடித்துவிட்டது. அதனால் அவள் பிடிவாத குணம் தலை தூக்க அவனை காதலிக்க வைப்பேன் என சபதம் எடுத்து ஒவ்வொரு நாளும் புதுவிதமாக முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவன் காலேஜ் வராத போது போன் செய்ததிலிருந்து
என்று அவன் கையை பிடித்தவரை அடக்கம். என்ன மீனா, அமைதியாயிட்ட? எல்லாரும் என்னோட வெளி தோற்றத்த பார்த்து என்னோட குணத்த கணிக்கிறாங்க. நீ மட்டும் தான் என்ன புரிஞ்சு வச்சுட்டு என் கூட இப்ப வரைக்கும் துணையா நிக்கிற. நீ தான மீனா எனக்கு எல்லாம். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு மீனா. அதே மாதிரி பண்றேன் என்றாள் அழுது கொண்டே. அவளை அணைத்துக் கொண்ட மீனா, இங்க பாரு ரே, இப்போ உனக்கு அண்ணன் மேல இருக்கிறது இந்த வயசுல வர ஒரு விதமான ஈர்ப்பு மட்டும்தான். இப்போ அவரை பிடிக்கிறது காலம் போன போக்குல பிடிக்காம கூட போகலாம். உன்னை பத்தி எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில சொல்றேன். நீ சக்தி அண்ணா கிட்ட லவ் அப்ரோச் பண்ணாம ஃப்ரெண்டா அப்ரோச் பண்ணு. ஏன்னா உனக்கு திமிரு, பிடிவாதம், தலைக்கனம் இந்த மூணும் ரொம்ப அதிகம். சக்தி அண்ணா அழகா இருக்காரு. அதனால லவ் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட்ல தான் நீ அவர் பின்னாடி சுத்துறன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் கூட ஃப்ரெண்டா பழகிப்பாரு. அப்பவும் உனக்கு அவர் மேல லவ் ஃபீல் வந்துச்சுன்னா, அந்த உணர்வ தூக்கி எறிஞ்சிடு என்றாள். ஏன் தூக்கி எறிய சொல்ற? அத அவன்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாமா? அவர் தான் நான் ஆல்ரெடி புக்டுன்னு சொன்னாரே. அப்புறம் எப்படி ஃப்ரெண்டா பழகிட்டு லவ்வ எக்ஸ்போஸ் பண்ணுவ? என மீனா கேட்க, அதை கேட்டு ரேவதி பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க, அப்போது சில மாணவர்கள் ஒரு பெண்ணை கிண்டல் செய்வதும் அவர்கள் காதில் விழுந்தது. அதை கேட்டு மீனாவுக்கு எப்படியோ, ரேவதிக்கு ஆத்திரமாக வந்தது. காரணம் அவர்கள் கிண்டல் செய்தது ஆணாக இருந்து பெண்ணாக மாறிய திருநங்கையை. டேய் மாதவா, நீ பையனா இருந்தப்போ கூட சுமாரா தான்டா இருந்த. ஆனா பொண்ணா மாறின உடனே இவ்ளோ அழகா இருக்கியே. என் கூட ஒரு நைட்டுக்கு வரியா என ஒருவன் கேட்டதை கேட்டு மாதவன் என்கின்ற மாதவி கலங்கி போய் தன் காதுகளை மூடிக்கொண்டாள். வேகமாக அவர்கள் அருகில் வந்த ரேவதி அவளை அசிங்கமாக பேசியவனின் கன்னத்தில் பலமான 2 அறையை கொடுத்து, ஏய், யார பார்த்து என்ன கேக்குற? உங்கள மாதிரி சில கேவலமான ஜந்துக்களால தான் நிறைய பேர் திருநங்கைகளை அசிங்கமா நினைக்கிறாங்க. நீ எப்படி ஒரு ஆணோ, உனக்கு எப்படி உணர்வுன்னு ஒண்ணு இருக்கோ, அதே மாதிரி தான் அவங்களுக்கும் உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து தான் அரசாங்கமே திருநங்கைகளுக்குன்னு நிறைய சலுகை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன், அத்தியாவசியமா யூஸ் பண்ற பாத்ரூம்ல இருந்து படிச்சு முடிச்சு வேலைக்கு போற வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி ஆண், பெண் என்ன இரு பாலினமும் கலந்து இருக்கிற திருநங்கைகள் எல்லாரும் தமிழ் கடவுளான அர்த்தநாதீஸ்வரருக்கு சமம். அப்படிப்பட்டவங்கள அசிங்கமா பேசின உன் வாய பெட்ரோல் ஊத்தி தான் கொளுத்தணும். இனிமேல் இவங்கள பத்தி ஒரு வார்த்தை தரைக்குறைவா பேசுறத பார்த்தேன், காலேஜ் கமிட்டில கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என ஆக்ரோஷமாக மிரட்டினாள். ரேவதி சொன்னதை எல்லாம் கேட்டு முதலில் ஏளனமாக சிரித்தவர்கள் காலேஜ் கமிட்டி என சொன்னவுடன் ஜர்க்காகி விட்டனர். பின்னே கமிட்டியில் கம்ப்ளைண்ட் செய்தால் டிசியை கிழித்து கொடுப்பது மட்டுமின்றி வேறு எந்த ஒரு கல்லூரியிலும் படிக்க முடியாதபடி செய்து விடுவார்கள் அல்லவா? அதனால் மாதவியை கிண்டல் செய்த கிரண் அவளிடம் சாரி என்று சொல்லிவிட்டு தன் நண்பர்களுடன் அங்கிருந்து நகர்ந்தவனுக்கு ரேவதி மேல் ஆத்திரம் பன்மடங்கு வந்தது. ஒரு நாள் கண்டிப்பா அவனை வச்சு செய்யறண்டி என மனதில் நினைத்து கொண்டே அங்கிருந்து சென்றான். அவர்கள் சென்றதும் மாதவியை பார்த்து புன்னகைத்த ரேவதி, ஹாய் அக்கா, நான் ரேவதி, இவ என்னோட ஃப்ரெண்ட் மீனா என தங்களை அறிமுகம் செய்து கொண்டு அவள் முன்பு கையை நீட்டினாள். தன்னை ஒதுக்கி வைத்து கேவலமாக பேசுபவர்கள் மத்தியில் தன் உணர்வுகளை புரித்து கொண்டு தனக்காக பேசிய ரேவதியை அவளுக்கு மிகவும் பிடித்துவிட அவளை பட்டுன்னு அணைத்து கொண்டவள், தேங்க்ஸ் ரேவதி. என்னை எல்லாரும் அசிங்கமாவும் கேவலமாவும் பேசிதான் பார்த்துன்னு கேட்டும் இருக்கேன். ஆனா முதலா ஒரு பொண்ணு, அதுவும் என்னை விட சின்ன பொண்ணு, எனக்காக ஆதரவா பேசி என்கிட்ட சிரிச்ச முகமா கை கொடுக்கறத இப்பதான் பாக்குறேன். இந்த உதவியும் பாசத்தையும் எப்பவும் மறக்க மாட்டேன். நான் உனக்கு ஒரு அக்காவா எப்பவுமே துணையா இருப்பேன் என நெகிழ்ச்சியாக கூறினாள். அதை கேட்டு தானும் அவளை அணைத்து விடுவித்த ரேவதி, நான் எப்பவும் உங்களுக்கு தங்கச்சிதான் அக்கா. எனக்கு உங்களோட வலியும் வேதனையும் தெரியும். எங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவுல எல்லாருமே திருநங்கைகள் தான். அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நீங்கெல்லாம் மத்தவங்க கிட்ட இருந்து காசை பறிப்பீங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது தப்புன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி மலையில தனியா தவிச்சிருந்தப்போ ஒரு திருநங்கை அக்கா தான் என்ன வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போய் விட்டாங்க. அதனால அவங்களுக்கு 1000க்கு மேல செலவாயிருக்கும். ஆனாலும் அவங்க அதை என் மேல இருக்க ஒரு வித அன்பால தான் பண்ணாங்க. அவங்க எனக்கு கொடுத்த அதே அன்பை தான் உங்களுக்கும் நான் கொடுக்குறேன் என்றாள் புன்னகையுடன். உன்னோட மனசு ரொம்ப கள்ளங்கபடம் இல்லாம இருக்கு ரேவதி. ஆனா நீ ஏன் இவ்ளோ மேக்கப் போடுற? நீ நார்மலா இருந்தாவே சூப்பரா இருப்ப என்றாள் மாதவி. அது அவங்க வீட்ல இருக்க பழக்கம் அக்கா. அத கேட்காதீங்க. பக்கம் பக்கமா பேசுவா என கிண்டல் செய்தாள் மீனா. அப்படி என்ன என மாதவி கேட்கவும் அவர்கள் வீட்டு அருமையை கூறிக்கொண்டிருந்தாள் மீனா.
ரேவதியை அடித்தது சக்திக்கு குற்ற உணர்வாக இருக்கவும், அவளிடம் மன்னிப்பு கேட்கலாம் என அவளை தேடி வந்தவன், நடந்ததையெல்லாம் பார்த்தவுடன் ரேவதி மேல் மிகப்பெரிய மரியாதையே வந்தது. காரணம், அவள் பூனை பெண். அவளுக்கே திருநங்கைகளை மதிக்கும் குணம் தெரிந்திருக்கிறது என்றால், கண்டிப்பாக அவளின் மனமும் செயலும் சுத்தமானதாக தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் அவர்கள் அருகில் வந்தான். சக்தியை பார்த்த ரேவதி பட்டுன அங்கிருந்து செல்ல பார்க்க, ரேவதி ஒரு நிமிஷம் என இரும்பு குரலால் அழைத்தான் சக்தி. தன்னைதான் அழைத்தானா என ஆச்சரியமாக திரும்பிய ரேவதி தன் தோழி மீனாவை குழப்பமாக பார்த்தபடி திரும்பி சக்தியை பார்த்தாள். எனக்கு உரிமையானவங்களை தவிர நான் யாரையும் அடிச்சது கிடையாது. உன்னை அடிச்சது தப்புன்னு தோணுச்சு. சாரி கேட்கலான்னு தான் வந்தேன். ஆனா இப்போ சாரி கேட்க தோணல. ஏன்னா இப்போ இருந்து நீ எனக்கு உரிமையான பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் என கையை நீட்டினான். அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி கலந்த சந்தோஷத்துடன் அவனையே பார்க்க, எனக்கு இதுவரைக்கும் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததே இல்ல ரேவதி. என் கூட ஃப்ரெண்டா இருக்க சம்மதமா என கேட்டான். ஃப்ரெண்ட் என்ற அந்த வார்த்தையை அழுத்தி கூறினான். புன்னகையுடன் அவன் கையை குலுக்கிய ரேவதி, ஃப்ரெண்ட்ஸ் என்றவள், இது மீனா, அப்புறம் இவங்க மாதவி அக்கா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பழக்கமானாங்க என்றாள். எல்லாத்தையும் கவனிச்சேன் என்ற சக்தி, ஹாய் மாதவி, ஐ எம் சக்தி என்று அவளுடனும் கையை குலுக்கி கொண்டவன் மீனாவை பார்த்து, உன்னை ஆல்ரெடி எனக்கு தெரியும் என்றான். எப்படி அண்ணா என மீனா ஆச்சரியமாக கேட்க, மேடம் கால் பண்ண நம்பர் உன்னோடது தானே என நக்கலாக கூறினான். அதை கேட்டு ரேவதி அசடு வலிய மாதவி புரியாமல் பார்க்கவும், சக்தி ரேவதிக்குள்ளே நடந்ததை கூறிய மீனா இருவரையும் வம்பிழுத்து கொண்டு இருந்தாள். அதையெல்லாம் கேட்ட மாதவி இருவரையும் கலாய்த்து தள்ளி கொண்டு இருந்தாள். இதோ இங்கு ஒரு அழகான நட்பு உருவாகி இருந்தது. சக்தி அனைவரின் முன்பும் ரேவதியை அடித்து விட்டான் என தன் நண்பனின் மூலம் கேள்விப்பட்ட உதயதேவன், ஐயோ இந்த மாமாவுக்கு ஏன் தான் இவ்வளோ கோவம் வருதோ, இந்த மேனாமினிக்கும் அடங்கவே மாட்டா, அவளுக்கு எத்தனை முறை சொல்றது, ச்சே என புலம்பியபடியே சக்தியின் கிளாஸுக்கு வந்தவன் அவன் அங்கு இல்லாமல் போகவும், என்ன கிளாஸ்லயே இல்ல என முணுமுணுத்தபடி அவனுக்கு கால் செய்தான். கிரவுண்டில் பெண்கள் மூவரிடமும் பேசிக்கொண்டிருந்த சக்தி உதயாவிடமிருந்து கால் வரவும் உதட்டுக்குள் புன்னகைத்து கொண்டே காலை அட்டன் செய்தவன், ரொம்ப தேடாதடா, நான் கிரவுண்ட்ல தான் இருக்கேன் என அவனை பேசவே விடாமல் சொல்லிவிட்டு காலை கட் செய்தான். யார் சக்தி என ரேவதி கேட்க, சில நிமிடங்களிலேயே அவனை பேர் விட்டு சகஜமாக அழைக்கும் அளவிற்கு மூவரும் சக்தியுடன் பேசியிருந்தனர். உதயதான் ரேவதி, உன்னை அடிச்சது யார் மூலமாவது தெரிஞ்சிருக்கும். அதான் பதறி அடிச்சுட்டு காலேஜ் வந்து என்னை தேடி இருப்பான். நான் கிளாஸ்ல இல்லைன்னு கால் பண்றான் என பக்கத்திலிருந்து பார்த்தபடியே கூறினான் சக்தி. அவனுக்கு வேற என்ன கண்டாவே பிடிக்காது சக்தி. நாங்க வேணும்னா கிளாஸ்க்கு போயிடவா என ரேவதி கேட்க, நீ வேணும்னா போடி, அவன் என்கிட்ட நார்மலா தான் பேசுவான் என்றாள் மீனா. அவள் மீனாவை முறைக்க அதை பார்த்து சிரித்த மாதவி, அவ பாவம் மீனா, எதுக்கு அவளை கிண்டல் பண்ற என்றவள் சக்தியின் புறம் திரும்பி, அவனை நீ சமாளிச்சுக்குதானே சக்தி என கேட்டாள். அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் மாதவி என்ற சக்தி ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, ஒருத்தருக்கு உன்னை பிடிக்கலனா கடைசி வரைக்கும் பிடிக்காமலே போயிடாது. உன்கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கு. அதெல்லாம் உன் மேக்கப்பாலையும் நீ கலாச்சாரம்னு சொல்லி அணுற உடையிலையும் சுத்தமா மறைஞ்சு போயிடுச்சு. உங்க வீட்ல நினைக்கிற மாதிரி ஒருத்தரோட அடையாளம் அவங்க அணியிற உடையில வேணா இருக்கலாம். ஆனா மேக்கப் போடுறதுல எல்லாம் வாய்ப்பே இல்ல. எங்க போனாலும் நீ ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிற பண்பு தான் உன்னை பத்தி ஒருத்தருக்கு புரிஞ்சுக்க உதவும். எல்லாருமே மீனா மாதிரியே இருக்க மாட்டாங்க. அதனால மேக்கப் போடுறத நிறுத்து. குர்த்தி போட்டு பழகு. நிஜமா உன்னவே உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். என்கிட்ட குர்த்தியே இல்ல சக்தி. நீ சொன்னதுக்காக வேணும்னா நான் மீனாவை கூட்டிட்டு போயிட்டு வாங்கி நாளையில இருந்து அதை போட்டு வரேன் என்றாள் ரேவதி. அதை கேட்டு மாதவி மீனா இருவரும் புன்னகைக்க, அண்ணா, ஒரே நிமிஷத்துல இவளுக்கு புரியற வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நானும் பல முறை சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டா. இப்போ நீங்க சொல்லவும் சரின்னு மண்டையாட்றா. சொல்றவங்க சொன்னாதான் எல்லாம் சரியா நடக்கும் போல என கிண்டல் அடித்தாள். ஏய் கிண்டல் பண்ணாத, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் என்றாள் ரேவதி. மாதவிக்கு எப்படியோ அவள் சொன்னதை கேட்டு மீனா ஆச்சரியப்பட்டாள். கூடவே தான் நினைத்தது சரிதான், இவளுக்கு சக்தி அண்ணா மேல லவ் எல்லாம் இல்லை எனவும் நினைத்து கொண்டாள். மாமா, என்னாச்சு, எதுக்கு இங்க நிக்கிறீங்க என மூவரையும் ஆராய்ச்சி பார்வை பார்த்தபடி சக்தி அருகில் வந்து நின்ற உதயா அவன் கையை பிடித்து கொண்டு, மாமா, மறுபடியும் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா என கேட்டவன் மாதவியை புரியாமல் பார்த்தாலும் அவன் பார்வையில் அலட்சியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டாள் மாதவி.
டேய், யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணல என நடந்ததை முழுவதுமாக கூறினான் சக்தி. அவன் ஏற்கனவே பதட்டமாக பேசுவதில் தான் பட்டென அனைத்தும் கூறிவிட்டான். அதை கேட்டு திகைத்து போனான் உதயதேவன். அவனுக்கு மாதவியை தவறாக பேசியது கோபம்தான். ஆனால் அதைவிட ஆச்சரியம் சக்தி மூவரிடமும் நல்ல முறையில் பேசுவதுதான். என்ன, அப்படியே சீரியஸாயி நிக்கிற? நாங்க சக்தி அண்ணா கிட்ட பேசுனது ஆச்சரியமா இருக்கா என மீனா கேட்க, நீங்க யார்கிட்ட வேணும்னாலும் பேசுவீங்க, அதுல எனக்கு ஆச்சரியம் இல்ல. ஆனா எங்க மாமா உங்ககிட்ட பேசுனதை நினைச்சுதான் பேரதிர்ச்சியா இருக்கு. பட் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இதுவரைக்கும் அவர் யார்கிட்டயும் வாலண்டரியா போய் பேசினதே கிடையாது. அவருக்குன்னு ஒரு கூட்டுல இருப்பாரு. இப்போ அவருக்குன்னு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்றவன் ரேவதிபுரம் திரும்பி, சாரி மேனாம், இன்னைக்கு உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன். உன் மூஞ்சில கொட்டி கிடக்கிற பவுடர் மாதிரியே உன் மனசும் வெள்ளை வெளேன்னு இருக்குதுன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சது என நக்கலாக கூறினான். அதை கேட்டு மீனா மாதவி இருவரும் சத்தமாக சிரிக்க, அவனை வெறிகொண்டு முறைத்த ரேவதி அவன் முடியை பிடித்து மாவட்டது போல் ஆட்டி, ஏண்டா டேய், நான் உனக்கு மேனா மினிக்கியா? இருடா இரு, இதுக்காகவே நான் நாளைக்கு மேக்கப் போடாம வரேன். அப்போ என்ன மேனா மினிக்குன்னு கூப்பிட்டு பாரு. பேனா பட்டன் மாதிரி இருக்க உன்னோட பல்ல கொள்ளெடுத்து உடைக்கிறேன் என ஆக்ரோஷமாக கூறினாள். ஆ, ராட்சசி விடுடி, தெரியாம சொல்லிட்டேன், விடு, வலிக்குது. மாமா, தயவு செஞ்சு இந்த பைத்தியக்கிட்ட இருந்து காப்பாத்துங்க என வழியில் கத்தினான் உதயதேவன். ரேவதி, அவனை விடு பாவம் என சக்தி சொல்லவும் அவனை விட்டவள், இனிமேல் மேனாமினிக்குன்னு சொன்ன கொன்னுடுவேன் என மிரட்டினாள். ஆத்தி, ஒல்லியா இருக்கவ சும்மா பிடிச்சா கூட வலிக்கும்னு பெரியவங்க சொல்றது சரியாதான் இருக்கு. அம்மாடி, என்ன ஆட்ட ஆட்றா என முணுமுணுத்தவாறே தலையை சரி செய்தவன் சக்தியை பார்த்தான். அவன் முகத்தில் இப்போதும் சிரிப்பு இல்லை. கண்ணிலிருந்து வெறுமை மட்டுமே மறைந்திருக்க புன்னகை பறிப்போய்தான் இருந்தது. அதை பார்த்தவனுக்கு வேதனையாக இருந்தது. மீனா மாதவி கூட என்னை பார்த்து சிரிக்கும் போது சக்தி மரம் போல் உணர்வே இல்லாமல் இருப்பதை நினைத்து அவனுக்கு வலித்தது. அவனின் பார்வையிலேயே உதயதேவன் என்ன நினைக்கிறான் என்பதை சரியாக கணித்த சக்தியின் முகம் மேலும் இறுக்கமானது. இருவரையும் மாறி மாறி பார்த்த பெண்கள் மூவரும், டே உதயா, எதுக்கு இப்போ நீ சக்தி அண்ணாவே பார்த்துக்கிட்டு இருக்க என மீனா புரியாமல் கேட்டாள். எங்க மாமா எப்ப சிரிப்பாருன்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்றான் உதயதேவன். அதை கேட்ட பிறகு பெண்கள் மூவருக்கும் சக்தி இதுவரை பேசினானே தவிர புன்னகைக்கவில்லை என்பது மண்டையில் உரைத்தது. ஆனால் அதை பற்றி கேட்டுக்கொள்ளவில்லை. உதயதேவன் மண்டையில் கொட்டிய சக்தி, தேவையில்லாம பேசாத, ஓ போய் டெஸ்ட் எழுதுற வழிய பாரு, எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புறேன் என நால்வரிடமும் பொதுவாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். சக்தி அண்ணாவுக்கு என்னாச்சு? ஏன் அவரு சிரிக்கவே மாட்டேங்கிறாரு? நானும் நிறைய முறை கவனிச்சிருக்கேன். அவரோட முகத்துல எப்பவுமே ஒரு இறுக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்பவும் அதே மாதிரி தான் அவரோட முகம் இருக்கு. அவருக்கு என்னதான் பிரச்சனை என மீனா கேட்டாள். லவ் ஃபெயிலியரா இருக்குமோ என மாதவி சொல்லவும், அப்புறம் எப்படி காயம் புக்குடுன்னு சொல்வாரு என்றாள் ரேவதி. அது உதயா தான் சொல்லணும் என்ற மீனா உதயாவிடம், அண்ணா யாரையாவது லவ் பண்றாரா என ரேவதியிடம் சக்தி ஐ எம் புக்டு என்று சொன்னதை சொல்லி கூற, இவரை கழட்டி விட பொய் சொன்னாரா இல்ல உண்மையாவே அண்ணா கமிட்டடா என்று கேட்டாள். ரேவதி மாதவி இருவரும் அவன் என்ன பதில் சொல்ல போகிறான் என அவனையே ஆர்வமாக பார்க்க, ஆமா, சக்தி மாமா லவ் பண்றாரு என்றான் உதயதேவன். பொண்ணு யாரு, எத்தனை வருஷம் லவ் என ரேவதி தான் கேட்டாள். அவளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் இருந்ததை தவிர உள்ளுக்குள் வலிக்கவே இல்லை. அவளும் அதை உணர்ந்தாள். அவள் முகத்தையே மாதவி மீனா இருவரும் பார்த்து கொண்டிருக்க, 14 வருஷமா லவ் பண்றாரு. அந்த பொண்ணுக்காக உயிரையும் கொடுப்பாரு. அவ்வளோ பிடிக்கும் அவள. ஆனா இதுல என்ன கொடுமைனா, அந்த பொண்ணுக்கு மாமாவை சுத்தமா பிடிக்காது. மாமாவை பார்த்தாலே ஒண்ணு பயந்து நடுங்குவா, இல்லனா கோவம் தான் வரும் என்றான் சோகமாக. ஒன் சைட் லவ்வா என மாதவி கேட்க, ஆமாக்கா. பேர் என்னடா? தீக்ஷன்யா. சொந்த மாமா பொண்ணு. வீட்ல இருக்க எல்லாருக்கும் அவ குழந்தைக்கா. எப்பவும் துரு துருன்னு இருப்பா. எதிரியா இருந்தா கூட அவளோட குறும்புத்தனத்தை ரசிப்பாங்க. இப்பதான் பெரிய பொண்ணாயிருக்கா. அதுக்கு தான் மாமா பெங்களூர் போயிட்டு வந்தாரு என்றான். ஓ, அப்ப அந்த பொண்ணுக்கு இப்பதான் 14 வயசு போல என மாதவி சொல்லவும், சரிதான் அக்கா, இப்பதான் 14 வயசு என்றான் உதயதேவன். அதை கேட்டு பெண்கள் மூவரும் அதிர்ந்தனர். டேய், நான் சும்மா ஒரு யோசனையில தான்டா சொன்னேன்.
அப்போ 14 வயசுனா பிறந்ததுல இருந்தே லவ் பண்றானா? என மாதவி கேட்க, அப்படிதான் மாமா டைரியில எழுதியிருந்தாரு. அது மட்டும் இல்ல. அவள முதல்ல கையில வாங்குனது கூட மாமா தான்னு அடிக்கடி சீதாம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. என்றான் உதயதேவன். அத்தை பொண்ணுன்னா ஈஸியா கட்டிக்கலாமே! என்றாள் மீனா. அங்கதான் பிரச்சனையே. தீக்ஷண்யாவ சக்தி மாமாவோட அண்ணா சாகித்யா மாமாவுக்கு தான் கட்டி வைக்கணும்னு சின்ன வயசுலயே பேசி வச்சுட்டாங்களாம். அவங்க 1000 பேசுவாங்க. நம்ம எதுக்கு இருக்கோம்? சக்தி தீட்சண்யாவ நம்மளே சேர்த்து வச்சிடலாம் என்றாள் ரேவதி. இப்போது ரேவதியை அதிர்ச்சியாக பார்த்தது உதயதேவன். நீ மாமாவை லவ் பண்றேன்னு சுத்தின, இப்ப என்னன்னா அவரை தீக்ஷி கூட சேர்த்து வைக்கலான்னு ஐடியா கொடுக்குற என கேட்டே விட்டான். நான் சக்திய உண்மையா லவ் பண்ணலன்னு என் மனசு சொல்லுச்சு. ஏன்னா சக்தி ஒரு பொண்ண லவ் பண்றான்னு சொல்லி அந்த பொண்ணோட பேர் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு வலிக்கவே இல்ல. அப்பதான் புரிஞ்சுது. அவன் மேல எனக்கு இருக்கிறது ஜஸ்ட் இந்த வயசுல வர ஈர்ப்புன்னு. அதான் இப்ப நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. அப்போ நம்ம சக்தியோட காதலுக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்றாள். வேணா ரேவதி, நீ நினைக்கிறது தப்பில்ல. ஆனா நம்ம சக்திய பத்தி மட்டும் யோசிக்க கூடாது. தீக்ஷண்யாவ பத்தியும் யோசிக்கணும். அவளுக்கு 14 வயசு தான் ஆகுது. இந்த வயசுல காதல பத்தி எந்த புரிதலும் இல்லாதவ கிட்ட எப்படி பேசுவ? அவ காலேஜ் போட்டும். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்றாள் மாதவி. அக்கா சொல்றது சரிதான். நம்ம ஏதாவது பண்ணி அந்த பொண்ணு மனச கெடுத்துறக்கூடாது என்றாள் மீனா. சரி, நீங்க சொல்றதுக்காக ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு தீக்ஷண்யாவ நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கே என்றாள் ரேவதி. எங்களுக்கு தான் ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? என மாதவி மீனா இருவரும் சொல்ல, கவலைப்படாதீங்க. நீங்க சக்தி மாமா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவரு கண்டிப்பா இந்த முறை உங்கள பெங்களூருக்கு கூட்டு போவாருன்னு நெனைக்கிறேன். தீக்ஷண்யாவுக்கு சீட் செய்ய மாமா பெங்களூர் போணும். அப்ப அவரு கூப்ட்டா நீங்களும் வாங்க என்றான் உதயதேவன். கூப்பிடுவாரா? கூப்ட்டா அவன் கூட போலாம். இல்லன்னா நம்ம மட்டும் தனியா போலாண்டி என்றாள் ரேவதி. 3 பேரும் சேர்ந்துட்டீங்க. இனிமேல் எல்லா தில்லாலங்கடி வேலையும் பாப்பீங்க என்றான். சரி சரி, நான் ஹாஸ்டல் போறேன். நீங்க 3 பேரும் கிளாஸ்க்கு போங்க என மாதவி கன்னத்தில் முத்தம் வைத்தவன், நீங்க அழகா இருக்கீங்க என சொல்லிவிட்டு ஓடிவிட்டான். அதில் மாதவி வெட்கப்பட, அக்கா, நீங்க அவனுக்கு அக்கா என கிண்டல் செய்தாள் ரேவதி. போடி, அக்காவா இருந்தா என்ன? அவன் என்னோட செல்லம். நான் அவன தம்பின்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவன் என்னோட தம்பி தான். ஸ்வீட் தம்பி. நீங்களும் தான் இருக்கீங்க. என்ன அழகா இருக்கேன்னு சொன்னீங்களா? பாருங்க, அவன் சொல்லிட்டு போறான் என்றாள் மாதவி. இதெல்லாம் ஓவர் அக்கா என்றாள் மீனா. உனக்கு பொறாம என்றாள் மாதவி. போதும் போதும், ரொம்ப பேசிட்டோம். மீனா, இன்னைக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்கு. அந்த உதயா தான் தப்பிச்சிட்டான். நம்ம கரெக்ட் டைம் கிளாஸ்க்கு வரலனா அந்த காண்டாமிருகம் கொதறி வச்சிடும் என்றவள் மாதவியின் ஃபோன் நம்பரை வாங்கிக் கொண்டு, ஃப்ரீ டைம்ல மீட் பண்ணலாக்கா என சொல்லிவிட்டு இருவரும் சென்றனர். அம்மா, அம்மா என தொண்டை தண்ணி வற்றும் அளவிற்கு கத்திக்கொண்டிருந்தாள் நிஷா. அவளை அடக்கும் வழி தெரியாமல் அனைவரும் முழி பிதுங்கி நிற்க, தாதா, அம்மாவா, நீ போய் அம்மாவா என அழுது கொண்டே ஹரிஷன் கையை பிடித்து ஆட்டினாள். அத்தான், இனியாவுக்கு கால் பண்ணி வர சொல்லவா என கீதா கேட்க, அந்த பொண்ணு நைட் டியூட்டி முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கோம் கீதா. அது தெரிஞ்சும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது என்று ஹரிஷ் தன் பேத்தியின் கண்ணீரை துடைத்துவிட்டு, நம்ம தூரா மாமா வீட்டுக்கு போலாம் நிஷா குட்டி. அங்கதான் அம்மா இருக்காங்க. நீ அழுவாம இருந்தாதான் உன்னை கூட்டிட்டு போவேன் என்றார். பாத்தி, தாதா, அம்மா வா சொல்லு. உமையா என கீதாவை பார்த்து கூறினாள் நிஷா. அவளை தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்ட கீதா, ஆமா நிஷா குட்டி, தாத்தா சொல்றது உண்மைதான். தூரா மாமா வீட்டுல தான் அம்மா இருக்காங்க. நீ அழுதுகிட்டே இருந்தனா எப்படி தூரா மாமா வீட்டுக்கு போறது? அதனால நிஷா குட்டி ஸ்மைல் பண்ணுங்க. பாட்டி, நிஷா குட்டி குட் கேர்ள். இப்போ நிஷா குட்டி ஸ்மைலிங். நம்ம அம்மா கூட்டு துரா மாமா வீடு போவோமா என நிஷா அழகாய் சிரித்துக்கொண்டே கேட்டாள். அதை பார்த்து அனைவரும் சிரிக்க, நிஷா குட்டி, பால் குடிச்சாதான் நம்ம தூரா மாமா வீட்டுக்கு போக முடியும். இந்த குட்டி வயிறு காலியா இருக்கு. அதனால பால் குடிக்கிறியா என கீதா அவள் வயிற்றை தொட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேட்க, நிஷா குட்டி, பால், அம்மாவும் என நிஷா சொல்லவும், ரேயனுக்கு இனியாவை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் முதல் முறையாக வந்தது. நிஷா குட்டி, நீ பால் குடிச்சாதான் நம்ம அங்க போக முடியும். இல்லனா நான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன் என்றார் தினேஷ். இல்ல என மண்டியை இடம் வலமாக ஆட்டிய நிஷா, சித்தாதான் புர்புர் என கையை ஆட்டி காரை ஓட்டுவது போல கூறினாள்.
அவள் சொன்னதையும் சொல்லும்போது அவள் முகத்தில் இருக்கும் எக்ஸ்பிரஷனையும் பார்த்து அனைவரின் முகமும் மலர, அவள் அருகில் வந்த மோகனா அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தவர் மேகலையிடம், அத்தை, இவளுக்கு சுத்தி போடுங்க, என்னோட கண்ணே பட்டுடும் போல என்றார். அதை கேட்டு நிஷா முழிக்க, நைட்டு சுத்தி போடலாம் மோகனா என்றார் மேகலை. ஐஸ்வர்யா நிஷாவை தூக்கி கொண்டு கிச்சனுக்கு செல்ல, அப்பா, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன், நீங்க வரீங்களா இல்லையா, இல்ல இன்னைக்கும் கொட்டை அடிக்கலாம்னு பாக்குறீங்களா என சரவணன் கேட்க, ஏன்டா, டெய்லியும் வேலை பண்ணிட்டு தானே இருக்கேன், ஏதோ நேத்து ஒரு நாள் லீவ் போட்டேன், அதுக்கு குத்தி காமிக்கிறியா, இன்னைக்கு என்னாலலாம் வர முடியாது, இன்னைக்கு ஆஃப் டே குழந்தைங்க கேஸும் ஆஃப் டே ஆபரேஷன் பண்றதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அத்தை வீட்டுக்கு வந்துடு என்றார் ஹரிஷ். ம் எங்க போய் அத்தை வீட்டுக்கு வர்றது, தெரியாம பீடியாட்ரிஷனும் கோஆர்டியாட்டும் படிச்சுட்டேன், பேசாம அண்ணன் மாதிரி இன்ஜினியரிங் படிச்சு ஏசில போய் ஜம்முன்னு உட்காந்துருக்கலாம் என புலம்பி தன் தந்தையை பார்த்து, என்னப்பா முறைக்கிறீங்க, நீங்க கொடுத்துருக்கிற வேலையை முடிக்கவே நைட்டு 11 மணி ஆயிடும், இதுல நான் அங்க 1 மணிக்கு வந்து என்ன கொன்றது என நக்கலாக கேட்டான். முடிஞ்சா வாடா, இல்லனா இங்கே வந்து ரெஸ்ட் எடு என்றார் தினேஷ். அது மட்டும்தான் பண்ண முடியும் சித்தப்பா என்றவன், சரி, நான் நேரமா கிளம்புறேன், கேன்டீன்ல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாத்துக்கிறேன். அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, சித்தப்பா, சித்தி, அத்தை, சாஹி, ஐஸ்வர்யா குரங்கு, நிஷா தங்கம் எல்லாருக்கும் பாய் என சொல்லிவிட்டு கோட்டை ஸ்டைலாக மாட்டியபடி அங்கிருந்து சென்றான். காட்டுல இருக்கிறதெல்லாம் வீட்ல இருந்துட்டு உயிரை வாங்குது என ஐஸ்வர்யா முணுமுணுத்தபடியே நிஷாவுக்கு ஃபீடிங் பாட்டிலில் பாலை ஊற்றி வாயில் வைத்தாள். நிஷா அடம் பண்றா, அதனால இன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ் லீவ் போடுறியா என்றார் மாயவன். நானும் லீவ் போடலான்னு தான் பெரியப்பா இருந்தேன். ஆமா, இந்த சரவண உங்களையும் சித்தப்பான்னு சொல்லிட்டு போறான், நீங்களும் அமைதியாவே இருக்கீங்க என்று ரேன் கேட்க, அவனுக்கு இன்னும் முறையே சரியா தெரியலடா, என்ன சித்தப்பான்னு கூப்பிடுறதுனால அண்ணனையும் சித்தப்பானே கூப்பிடுறான், அன்னைக்கு பெரியப்பான்னு தான் கூப்பிட்டான், இப்போ மறுபடியும் மாத்திட்டான் போல, விடு, முதல்லாம் அங்கிள்னு கூப்பிடுவான், அதுக்கு இதுவே பெட்டர் தான் என்றார் தினேஷ். அதுவும் சரிதான் என ரேயன் தலையசைக்க அனைவரும் டீ காஃபி குடித்துவிட்டு ரெடியாகி சந்தோஷின் வீட்டை நோக்கி சென்றனர்.